பிரைஸ்லர் கர்த்தருடைய சத்தமாலும் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவையும் துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா சோத்திர எங்களோட கூட நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 119 சங்கீதத்தில் 124 125 126 நான் வாசிக்கிறேன். உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஏசப்பாட்ட நாம் கேட்க வேண்டியது, உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி அவர் நம்மளை நடத்தணும். நாம் அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நமக்கு எவ்வளோ திறமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் ஏசப்பா கேட்க வேண்டியது, உமது கிருபையின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், உமது பிரமாணங்களை எனக்கு போதிங்கன்னு நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கணும். நான் உமது அடியேன், நான் உங்களோட பிள்ளைப்பா, உம்முடைய வேலைக்காரிப்பா, உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமது சாட்சிகளை நான் அறியறதுக்கு என்ன பண்ணுங்க, என்னை உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து எனக்கு நீங்கள் போதிங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் 126 சங்கீதத்தில் 126 வசனத்தில், நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. நீதின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, நமக்கு விரோதமாக எழும்புறவங்க, விரோதமாக சதி பண்ணுறவங்க, நம்ம ஆசீர்வாதத்தை திருடுறவங்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீதியை செய்ய கர்த்தருக்கே வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். அப்போது நம்ம நியாயப்பிரமாணத்தை நாமளும் மீறினா நமக்கும் ஒரு தண்டனை இருக்குது. மற்றவங்க நம்ம ஆசீர்வாதத்தை பறிக்கும் போதும் ஆண்டவர் அங்கே நீதியை கட்டளையிடுவார். அப்போ நீதியை செய்ய கர்த்தருக்கு என்னாச்சு, வேலை வந்தது. அந்த ஒரு வார்த்தை பிடிச்சிக்கோங்க, ஏசப்பா நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அப்போ நாங்கள் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணக்கூடாது, நாங்களும் மீறக்கூடாது, மற்றவர்களுக்கும் எங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த கிருபையில் நாங்கள் வளர நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. 127 வசனத்தில் சொல்கிறாரு, அதில் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையை பிரியப்படுகிறேன். அதில் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும், எவ்வளோ தான் பொண்ணு இருக்கட்டும், ஆஸ்தி இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், அதை காட்டிலும் அதிகமாய் உமது கற்பனையில் நான் என்ன பண்ணுறேன், பிரியமாக இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுங்கள், நீதி செய்யுங்க. எனக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கற்பனைப்படி நடத்துங்க. எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய பிரமாணத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் அடியானை மறக்காதீங்க ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார ஏசப்பா கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிட்டீங்க அதெல்லாம் திரும்பி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளை கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா உங்கள் பிரமாணத்தை மீறி தான் மன்னிச்சிடுங்க, உங்கள் அடியானை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில்